கேட்டை நட்சத்திரத்துக்கு அடுத்து மூலம், அடுத்தது பூராடம், அடுத்து உத்திராடம், திருவோணம் அப்படின்ட்டு எண்ணிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு மூலம், உத்திராடம், அவிட்டம், புரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நல்ல நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாட்டில் நீங்கள் எந்த காரியங்கள் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பு உண்டு. அந்த நட்சத்திரக்குரிய ஆலயங்கள், இந்த நட்சத்திர ஒரு ஆலயம் உணவில் நம்மளோட சேனல் சொல்லிட்டு வரோம், நீங்கள் அதை செக் பண்ணிக்கங்க. அந்த ஆலயத்துக்கு நீங்கள் சென்று வந்தாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. சிறப்பான பலன்றனாலே 27 நட்சத்திரத்தில் நம்மளுக்கு சிறப்பு நட்சத்திரம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னங்க சிறப்பு நட்சத்திரம்? சிறப்பு பேருந்து விடுற மாதிரி. ஆமாம், நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக போகிறதுக்கு ஒரு பேருந்து. வாழ்க்கையில் வந்து நான் எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், தொழிலில் நல்லா வரணும்னு, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னு, குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு, சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஆனால் அந்த முயற்சி அனைத்துமே காரிய தடையாகிட்டு இருக்குங்க அப்படின்னு புலம்புறாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து 13வது நட்சத்திரம். அந்த 13வது நட்சத்திரம் என்ன?